என்ன நீ வந்து அரசாங்கத்தை பார்த்து கொடுக்குற சலுகை அது. ஒருவேளை இந்த தனியாராக்க போறோம்னு சொன்னீங்க, பயந்துட்டாங்களா? வேற எதுக்கு மாலதி? ஏன்னா நேத்து வரைக்கும் கூட போய் விஜய் கிட்ட காட்டு அப்படின்னுட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, ஏய் நீ எம்ஆர்பி தான் வாங்கணும், இல்லை இனிமேல் நாங்கள் எம்ஆர்பி வாங்குறோன்றா, இல்லை கூட வாங்கி பாரு, நீ வாங்கு, வேலையே போய்ட்டுன்னு பயம். என்னிடம் ஒருவர் கேட்டார், இவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள், அவர்களை என்ன செய்வது? நான் சொன்னேன், அவங்கள வீட்டுக்குலாம் அனுப்பாதீங்க. டாஸ்மாக்ல எப்படி இந்த பொருளை விற்றீங்களோ அதே மாதிரி ரேஷன் கடையில் போய் கோதுமை அரிசி பருப்பு வியாபாரம் பண்ணலாமே, விற்கலாம் அல்லவா? அங்கேயும் பாவம் அரிசியை போட்டு 20 ரூபா கேட்க போறாங்க சார். கேட்டு போறாங்க, மொரத்தால் அடிப்பா தமிழ் பெண்கள். அந்த அரிசியை 1 ரூபா, அதில் எங்க 10 ரூபா வாங்குவ நீ? இது பழக்க தோசையில் அது மாதிரி கேட்டாங்க. கேளு ராஜா கேளு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த ஆஃபர். இப்போ இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை சார், நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு சம்பளம் பத்தாது, இப்போ சடனாக இப்படியான முடிவு எடுத்துட்டாங்களே, வேலை போய்டுன்ற அச்சம் வந்து விட்டது. இவர்கள் அரசின் இந்த தனியார் மய முடிவை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நான் வந்து அந்த தனியார் மயன்ற செய்தி எப்போ பேசும்போது தாவேக அரசை அவ்வளவு வாழ்த்தியதற்கு காரணம், திமுக அதிமுக இரண்டுக்குமே இது தங்க முட்டையிடும் வாத்து. அந்த வாத்து தேவையில்லை, வாத்தை அறுத்து போடுன்றாரு சிஎம். எவனுக்குமே இனிமேல் எப்போ அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. வாத்து இருந்தால் தானே தங்க முட்டை தேடின்னு இருப்பேன். வாத்தை அறுத்துருங்க, நல்லா நெய்யை தூக்கலாக போட்டு வறுத்து எடுத்து வாருங்கள் என்று விட்டார். 10வது மாடி கொண்டு வாருங்கள் வாத்தை வறுத்து. இன்னைக்கு வாத்து ஃப்ரை ட்ரை பண்ணுவோம். முட்டையும் வராது, தங்க முட்டையும் வராது. ஸோ இதை டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. சரியான காசு பார்த்தால, இந்த எஃப்ஐஆர் பார்த்தால படித்தேன்ல பேப்பரில், டாஸ்மாகோட ரெக்கார்ட்ஸில் ஒரு 300 பார் இல்லை, 300 பார் ஜம்முன்னு இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதம் 2.5% 1.5% டாஸ்மாக்கு போக வேண்டிய அந்த டிடி எடுத்து கொடுக்க வேண்டிய காசை கரூர் கேங் வசூல் பண்ணிட்டு இருக்குன்னா எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த கேஷை தான் ஒரு ஓட்டுக்கு 8000 ரூபாயை கொடுத்தாங்க கரூரில். அந்த செந்தில் பாலாஜியோடு தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி உறவாடி கொண்டிருக்கிறார், தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு. ரொம்ப தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது கரிசனையோடு பாவம் அண்ணனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. காலைல ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து, மதியம் வீட்டில் சோதனை, கரூருக்கு அவருக்கு போகிறதா வேண்டாமா என்று வருத்தப்பட்டார். இப்போ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க சொல்லுங்கள். தார்மீக ரீதியாக விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்பது ஒரு புறம், அரசியல் ரீதியாகவும் தந்திர ரீதியாகவும் பார்த்தீர்கள் என்றால் எதிரியை இப்படி நிலைக்குலைய செய்வதன் மூலம் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியுமா இல்லையா? இப்போ அடுத்து ஐபி வீட்டில் ஒரு ரெய்டு விடுங்க, நேராக சித்தரஞ்சன் சாலையே போங்கன்றேன். ஏன் போகக்கூடாதா? ஜெயலலிதா கைதாவில் குழந்தானே. பட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இவர் ஒரு குழந்தை ஏசுன்ற அடிப்படையில் அவ்வளோ பெரிய ஆக்ஷனை எடுக்க முடியுமா? இப்போதான் ரொம்ப புதுசு இவங்க. எடுக்கலைன்னா உங்கள் ஒரு 20 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி கவர்மெண்ட் கவுத்துருவாங்க, பரவாயில்லையா? அரசியலில் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு அரசன் பார்க்கக்கூடாது. பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காமல் நமக்குலாம் பாவமாக தான் இருந்துச்சு. 2001 கருணாநிதியை நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்யும்போது பார்த்து ஐயோ தலைவர் கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதில் இந்த வைரமுத்து சொன்னது மட்டும் நான் மறக்க மாட்டேன். எல்லாத்தையும் ஃபோனை போட்டாங்க, சன் டிவியில் ஃபோனை போட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த மாதிரி ஒருத்தரும் ஐயோ இப்படி பண்ணிச்சு இந்த எல்லாம் பிடிச்சி கரிச்சு கொண்டுட்டு இருந்தேன். வைரமுத்து, தமிழை கைது செய்து விட்டார்கள் சார். நடுவில் கமல்ஹாசன் வந்துட்டாரு. வைரமுத்து சார், கமல்ஹாசன் வந்தா சார். தமிழை கைது செய்து விட்டார்கள் அப்படி வைரமுத்து ஃபோனில். ஏன்னா அது மறக்கவே மாட்டேன் நான். ஏன்டா டே, நான் அவர் தான் தமிழா, அப்போ அவர் செத்துட்டாருன்னா தமிழ் செத்துருமா? உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதெல்லாம் கேட்டு இன்னும் எப்படி உயிரோட வாரு, என்ன பண்றது என்ன பண்றது? ஸோ அப்பெல்லாம் பாவமாக தான் இருந்துச்சு, செஞ்சிச்சுல இந்தம்மா. அதுபோல் சித்தரஞ்சன் சாலையில் புகுந்து எதுக்கு 2வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டினீங்க? அந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள பணத்தை கணத்தை புதைச்சி வச்சுருப்பாங்க. கேட்டுங்க, உடைங்க ஸ்விம்மிங் பூலில், ஐடியா அப்போ தான் கொடுக்க முடியும். உடைங்க. எதுக்கா 2வது மாடியில் எதுக்கா ஸ்விம்மிங் பூலை? என்ன வீட்டில் எல்லாம் ஸ்விம்மர்ஸா? ஆட்சியாக நடத்துறீங்க ஆட்சி. ஸோ இதெல்லாம் செய்தாக வேண்டும். இப்போது எம்எல்ஏவை தூக்குறீங்க, இல்லை 8 பேர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான்.